ஹாய் நண்பர்களே, நான் சர்வீஸ்னோவுடைய ட்ரைனிங் பேட்ச்சு 2வது பேட்ச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பேட்ச்க்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு ஐடியா எப்படின்னா, அவங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்காக எந்தெந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பேங்க், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அது மாதிரியான ஒரு கம்ப்ளீட் சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில். ஸோ இந்த சீரீஸ் வந்து கொஸ்டின் ஆன்சரை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய இன்டர்வியூ எப்படி இருக்குன்னா, நீங்கள் இன்டர்வியூ டயத்தில் நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தமிழில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் நம்மளுடைய ரிப்ளை அல்லது இன்டர்வியூ ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். அன்லெஸ் ஆர் அன்டில் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது ஆஸ் எ ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண சிரமப்படுறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய இன்டர்வியூவர் தமிழில் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் யூ கேன் மேனேஜ். பட் 100% நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்டர்நேஷ்னலில் கிளைண்ட்டு நமக்கு இன்டர்வியூ இருக்கும், அல்லது ரீஜனலாக நேட்டிவ் ஸ்பீக்கராக இருப்பாங்க. ஸோ இது மாதிரியான இதில் நம்ம என்னென்னா இங்கிலீஷில் தான் வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணி தான், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ தான் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அதை வந்து இன்டர்வியூக்கு அப்சர்வ் பண்ணி, ஸோ நம்மளுடைய இன்டர்வியூ ப்ராசஸ் ஃபர்தராக வந்து நல்லா போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் உங்களுக்கு வந்து சர்வீஸ் நோ அப்படின்னா என்ன? நான் வந்து இங்கே வந்து சில வேர்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன் பிங்க் கலரில். ஸோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக மெமரி பண்ணது வந்து உங்களால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைனாலும், நீங்கள் வந்து இந்த மாதிரி கீவேர்ட்ஸ், இதெல்லாம் கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா, ஸோ யூ வில் பி ஏபிள் டு புட் யுவர் ஓன் சென்டென்ஸ். நீங்களாக ஒரு ஃப்ரேம் பண்ணி ஜஸ்ட்டு டெலிவரி பண்ணலாம். அந்த கொஷினுடைய டெஃபினேஷனையோ அந்த கொஷினுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்டர்வியூவில் டெலிவரி பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட் இஸ் சர்வீஸ் நோ? சர்வீஸ் நோங்கிறது ஒன்று இஸ் எ க்ளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம். ஓகே, இல்லைன்னா என்ன சொல்லலாம், சாஸ் டூல். இஸ் எ சாஸ் டூல். நான் இங்கிலீஷ்லேயும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். பட் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணால் அந்த டேர்மை இங்கிலீஷில் சொல்லி தான் பார்க்கணும். சொல்லி தான் நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ServiceNow is a cloud-based platform, or it is a SaaS tool which is used for IT service management. Okay, so for this we can able to automate, streamline process. For example, we have a incident, problem, change and request management. So உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்குன்னா, ServiceNow is a cloud-based platform or is a SaaS tool where it provides the IT management, IT service management software for organization to help automate their process or creating an incident, problem, change and other management. ஸோ இது மாதிரி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இது சரி. செகண்ட் கொஸ்டின், what is some of the key features of the ServiceNow platform? ஸோ ServiceNowடைய key feature என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ITSM, ITOM, ITAM, சர்வீஸ் போர்ட்டல், ரிப்போர்ட்டிங், டேஷ்போர்ட். ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் மாடியூல்ஸ் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு. ஸோ இதுதான் மாடியூல் ஆர் கீ ஃபீச்சர்ஸ். சர்வீஸ்னுடைய மாடியூல்ஸ் ஆர் கீ ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. You can able to understand. தேர்டு, வாட் இஸ் இன்சிடென்ட்? ஸோ நீங்கள் ஐடிஎஸ்எம்க்கு இன்டர்வியூ போயிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கொஷின் வந்து இந்த கொஷின் இன்சிடென்ட்னா என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ இன்சிடென்ட் இஸ் எ நோன் இஷ்யூ. ஸோ இன்சிடென்ட் அப்படிங்கிறது நோன் இஷ்யூ விச் ஹேஸ் அ சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் இன்டர்வியூவில் சொன்ன இன்சிடென்ட் இஸ் அ நோன் இஷ்யூ விச் ஹேஸ் அ சொல்யூஷன். ஸோ என்ன இருக்கும்? ஸோ அப்போ அதுக்கு வந்து வில் பி ஏபிள் டு ஃபிக்ஸ். ஸோ கேன் பி ஃபிக்ஸ்ட் இன் ஏ ஷார்ட் பீரியட் டைம். So for example, monitor is not working or any network issue. This is called as a incident. அல்லது இன்னொரு டேர்மு எப்படி சொல்லணும்னா, incident refers to any interruption or complaint.
So any interruption or complaints which impacts the normal operation of a business. So normal day to day operation உடைய ஒரு business day to day operation is there any impact ஆகுது அல்லது அதில் வந்து interruption ஆகுது அல்லது அதில் ஏதாவது complaint or issue இருக்குது. So that is called a incident. What is problem? Problem is an unknown issue. ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு என்ன இஷ்யூனே தெரியாது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அ ரூட் காஸ், வி ஹாவ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் அண்ட் தென் வி ஹாவ் டு ஃபிக்ஸ். ஸோ உங்களுடைய ஆன்சர் எப்படி இருக்கணும்னா, ப்ராப்ளம் இஸ் அன் அன்னோன் இஷ்யூ, தேர் இஸ் அ நோ சொல்யூஷன், பட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அண்ட் வி ஹாவ் டு ஃபிக்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதனுடைய ரூட் காஸ் ஃபைன் பண்ணோம்னா என்ன, இட் இஸ் ரிலேட்டட் டு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இன்சிடெண்ட்டு தான் ப்ராப்ளமாக ஆகலாம். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு வந்து இன்சிடெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, அது வந்து ப்ராப்ளமாக கம்மிங் டு ப்ராப்ளம். ஸோ பிகாஸ் யூசருக்கு தெரியாது அது இன்சிடெண்ட்டாக ப்ராப்ளமானு. ஸோ ஹி வில் ஜஸ்ட் கிரியேட் அ இஷ்யூ ஆர் இன்சிடெண்ட், தென் அஸ் அ டெவலப்பர் ஆர் அஸ் அ டீம் they know it is an incident or as a problem. பட் ஒரு இன்சிடெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுதான் வந்து அது அன்னோன் இஷ்யூவாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஸோ அது என்ன பண்ணுவோம்னா ரூட் காஸ் ஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் கொடுப்போம். தட் இஸ் அ ப்ராப்ளம். தென் வாட் இஸ் சேஞ்ச்? ஸோ சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய சாஃப்ட்வேர் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் ஆர் ஹார்ட்வேரில் இஸ் தேர் எனி சேஞ்ச் ரெக்வயர்டு, அதில் வந்து சேஞ்ச் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ வி நீட் அ நெசசரி அப்ரூவல் அண்ட் டு ப்ரொவைட் அ நெசசரி நோட்டீஸ். ஸோ இப்போது நம்மளுடைய சேஞ்ச் அப்படின்னா அதில் எப்படின்னா ஒரு மினிமல் இம்பேக்ட், நோ இம்பேக்ட் இருக்கும். ஸோ பட் அதில் சேஞ்ச் தேவைப்படுது, நம்மளுடைய சிஸ்டத்தில் ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. அந்த சிஸ்டத்தில் ஏதாவது சேஞ்ச் அப்ளை பண்ணணுன்னா அதுக்கு நம்ம சேஞ்ச் ரெக்வஸ்ட் வந்து ரைஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு சர்வீஸ் நவுவில் சேஞ்ச் டைப்பு வி ஹாவ் அ 3 சேஞ்ச் டைப். ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் நார்மல் அண்ட் எமர்ஜென்சி சேஞ்ச். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்சிடெண்ட், ப்ராப்ளம், சேஞ்ச். ஸோ இது மூணையுமே வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நமக்கு தெரியும், உங்களுக்கு இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணலாம் அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சிடெண்ட் இஸ் அ அன்பிளான்டு இன்டரப்ஷன், ஐடி சர்வீஸ் சிஸ்டம் அவுட்டேஜ் ஆகிருக்கு அது மாதிரி. ஸோ ப்ராப்ளம்ங்கிறது என்னென்னா இஸ் காஸ் த இன்சிடெண்ட், அண்டர்லைங் காஸ் ஆஃப் இன்சிடெண்ட், ஆஃபன் ரெக்வயர்டு ரூட் காஸ் அனாலிசிஸ் அதுக்கு தேவைப்படும். ஸோ சேஞ்ச் அப்படிங்கிறது எனி மாடிஃபிகேஷன் ஆன் த எக்ஸிஸ்டிங் ஐடி என்விரான்மெண்ட் சிஸ்டம், ஏதாவது அப்கிரேட் போகுது அல்லது ஒரு பேட்ச் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் வந்து டு ரிசால்வ் என்னது இன்சிடெண்ட்டையோ அல்லது ப்ராப்ளம்ஸையோ ரிசால்வ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்சிடெண்ட், ப்ராப்ளம், சேஞ்ச் வந்து இப்படி நீங்கள் டிஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஓன் ஆன்சர் இருக்குதுன்னு சொன்னால் ப்ரீவியஸாக இன்சிடெண்ட் வந்து த நோன் இஷ்யூ, ப்ராப்ளம் இஸ் அன்னோன் இஷ்யூ, to fix anything or changes required in the existing system, then we need a change. What is glide record? glide record அப்படிங்கிறது என்னதுன்னு சொன்னால், glide record அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணால் service now to interact with the database. So is a service side API used in ServiceNow to interact with the database. டேட்டாபேஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம glide record அப்படிங்கிற இந்த API தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னது, using this glide record what we can do, we can query, update or manipulate. For example, we say that CURD operation, create, update, read and delete. ஸோ இந்த மாதிரி CURD ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் glide record we will use. Then difference between client script and UI policy. Client script run on client side, browserல run ஆகும். எதுக்கு மெயினாக நம்ம கிளைண்ட் ஸ்கிரிப்ட் எடுத்தோம்னா ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறதுக்கு அல்லது ஃபீல்டு நேம் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு அல்லது யூசர் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்காக தான். ஸோ நீங்கள் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, கிளைண்ட் ஸ்கிரிப்ட் வந்து ப்ரௌசர் லெவல், ரன்ஸ் ஆன் கிளைண்ட் சைடு, தட் இஸ் அ ப்ரௌசர் லெவல், யூஸ்டு ஃபார் த ஃபார்ம் வேலிடேஷன். தென் UI பாலிசி. UI பாலிசி என்னென்னா யூஸ் டு கண்ட்ரோல் த ஃபீல்டு பிஹேவியர்.
ஸோ அல்லது கண்ட்ரோல் ஃபார்மில் இருக்கும், அந்த ஃபார்மில் உள்ள ஃபீல்டுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் யூஐ பாலிசினாவே யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட் கண்ட்ரோல் விசிபிலிட்டி. இன்னொரு டேர்ம் வந்து கண்ட்ரோல் விசிபிலிட்டி, டு கண்ட்ரோல் த விசிபிலிட்டி. என்னது விசிபிலிட்டினா மேண்டேட்ரி, ரீட் ஒன்லி, விசிபிலிட்டி. இந்த மூணையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஐ பாலிசி யூஸ் பண்ணுவோம். அகைன் client script runs on the client side, that is a browser level used for form validation. UI policy to control the form field behavior and the visibility, mandatory and read only. Explain the difference between global and the scoped application. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு சர்வீஸ் நோவில் குளோபல் ஸ்கோப் இருக்குது அண்ட் தென் ஸ்கோப்டு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ குளோபல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னது? அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ். அப்படின்னா யார் வேணாலும் அந்த இதில் சேஞ்சஸ் பண்ணலாம். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் பாக்ஸ்டு ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ இருக்குது, அந்த இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா யூ வில் பி ஏபிள் டு சேஞ்ச். ஸோ தேட் வில் பி அஃபெக்ட் அஸ் அ globally. Scoped application is a restricted access. That means custom application. You are creating our own custom application. Then it is a scoped application. It has a specific business requirement. அதுதான் வந்து scoped application. How to create a report and types of reports are available. ஸோ எப்படி ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு கொஷின் இருக்குன்னா, யூ கேன் கிரியேட் அ ரிப்போர்ட் பை நேவிகேட்டிங் டு த ரிப்போர்ட்ஸ் மாடியூல். ரிப்போர்ட்ஸ் மாடியூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ரிப்போர்ட் க்ரியேட் பண்ண முடியும். எப்படி என்னென்ன டைப் ஆஃப் ரிப்போர்ட் யூஸ் பண்ணலாம்? பார் சார்ட், பை சார்ட் அண்ட் லைன் சார்ட் அண்ட் ஸோ எப்படி ரிப்போர்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது? இந்த லெஃப்ட் நேவிகேட்டரில் ஆல் போயிட்டு ரிப்போர்ட்ஸில் வியூ ஆர் ரன் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம் அல்லது வியூ பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கொஷின்ஸு. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ், நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தென் நம்ம ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து பேசிக் கொஷின். ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து இப்போ ஒவ்வொரு கொஷினுமே பண்ணணுன்னா அதுக்கு மைட் பி கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ வீடியோ வந்து ஷார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 10 கொஷின்ஸாக போட்டிருக்கேன். நன்றி. தேங்க்யூ.